வாசல்ல ஒரு வடிவா பொடியை நிற்பான்னு சொல்லாதுக்காண்டி இதை என்னைய பார்த்து வந்தா மிஸ் பண்ணிடுவாங்க இன்றைக்கு மட்டுமா வசந்த் இந்த கடை டூர் ஒன்று வந்துட்டு நாங்கள் பார்க்க போகிறோம். வாழ்த்துக்கள், நல்லா இருக்கணும். வார்த்தை சொல்றோட கிஃப்டா கூட முக்கியம். கிஃப்டை கொடுக்க முதலான ஒரு சில விஷயங்கள் காலேஜ் போட்டு கொடுத்தா தான் அதில் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கு. சாந்தி நிகழ்ச்சி அப்படி சொல்லிட்டு சரி இப்ப நீதான் துவாசனாரி வாவன் வா நீதான் இப்படி ரெண்டு கையேந்தா பாவாடை வந்து எவ்வளோ ஒரு நோம்பல புது இப்படியே விற்கிறேன் ஓட தச்சு கொடுக்குறேன் தச்சு கொடுக்குறது அதுக்கு பொம்மை இல்லையா இது மட்டும் இவ்வளோ பெரிய கிஃப்ட் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோன்ற பப்ளிஷ் பண்ணுற சரியில்லை. இப்போ சாந்திக்கின்றாலும் உங்களை விட்டு ப்ரீஷிப்ட் எடுத்தேன் அனுவுக்கு அதுவும் இல்லை அனுவன்னு பாஞ்சு இல்லை அப்புறம் என்ன போ பிஸ்னஸ் எல்லாம் உங்களுக்கு உண்மையாக சொல்லட்டும் உங்களை ஒருத்தருக்கும் வேலை இல்லை இல்லாட்டி சும்மா இந்த பொடியை கொண்டே மொட்டை அடிச்சுட்டு வாரீங்களே அடே நுரையில ஒருத்தடாக்கு வருதுலே கீழுக்கோ கீழே கிட்னியடா மொக்கா பெனமட்டையால் வலிச்ச போட்டாங்க கிடக்கும் தெரிஞ்செல்லாம் கூறி போடல கூறி தள்ளி போட்டாங்களப்பா கடவுள் பிள்ளைக்கு யாரம்மா மொட்டை வலிச்சது ஆரப்பா பிள்ளைக்கு மொட்டை வலிச்சது இந்த ரோசம் சாதனி காந்த கண்ணனாகி லுக்கு விட்டு கிக்கி ஏத்து முத்து பல்லழகா இல்ல பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மணி அடாதால பக்கம் விட்டு போகல காலட்டுமா சே ஆத்து கதை செஞ்சு அழுத்துவா பின்னு பைக் ஒரு காலத்துரு போட்டு மட்டும் தான் சொல்றாங்க. கையாச்சு துடையாத விடுங்கோ. ஓ வெடிச்சுங்கடாக்கோ கோல்பியா வெடிச்சுங்க எல்லாம் கூடிய சாமான். வணக்கம் ஆளை காணு இது சரி கடை திறப்புலாவுக்கு நிற்கலாம் போயிட்டு அப்போ கொடுங்க கட்டது எடுக்காடி இருக்கு எடுத்துருவோம் வணக்கம், நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, இப்போ நேற்றைய தினம் அதுக்கு முன்தினம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெல்பிங் வீடியோக்கள் வந்து பார்த்துருப்பீங்க. என்ன சொல்கிறேன் வந்து உண்மையிலேயே வந்து எனக்கு அதிகம் பிடிச்சதுன்னு சொன்னால் வந்து இந்த ஹெல்பிங் செய்கிறது தான். அது வந்து என்ன சொல்கிறேன் வந்து எங்களுடைய வந்து ஒரு ஊர்ன மாதிரி நான் வந்து அந்த ஃபீல்டில் வந்து இவன் நல்லாவும் வந்து கதைப்பேன். ஆனால் என்ன செய்கிறது, சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வந்து கொஞ்சம் மாறி அமைந்ததால் வந்துட்டு தொடர்ந்தும் வந்து அப்படியான வீடியோக்களை எங்களால் செய்ய முடியாத நிலைமை இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட வீடியோக்களை வந்து எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நாங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்துட்டு செஞ்சுமே ஆகணும். அதுக்காண்டி வந்துட்டு போர் அடிக்கிற மாதிரியும் செய்யக்கூடாது. அப்போ இன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்தா வந்துட்டு கவிதாஸ் தான் வந்துட்டு சொன்னேன் அப்படின்னு சொன்னால் வசந்தண்ணாட கடைக்கு ஒருக்கா விசிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ நானுமே யோசித்தேன். உண்மையான விஷயம் என்னென்னு சொன்னால் வசந்த் வந்துட்டு கடை திறந்த டைம் வந்துட்டு நாங்கள் இங்கே நிற்கலைன்னா மாத்தலையில் வந்துட்டு நின்று நாங்கள் ட்ரிப் வந்துட்டு வெளுக்கிட்டோம். ஒன்றுமே செய்யலாதேன்னு சொன்னால் சுச்சுவேஷன் அப்படி நான் வந்து உங்களுக்கு தெரியும் வந்துட்டு
சொல்கிறத தான் செய்வோம் செய்கிறத தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அதே நிறைய பேர் வச்சு ஒவ்வொரு விஷயமா வந்துட்டு கேட்டு வாங்குறாங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு அந்த ரஜினி அம்மாவுக்கு வந்துட்டு நான் சொல்லிட்டேன், ஏன்னா நான் வந்து வருவேன் இப்படி ட்ரிப்புக்குன்னு சொல்லி சொன்னதுக்குனாங்க நான் அவங்கள கூட்டி கொண்டு போய் எல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது வடிவாக சந்தோஷமாக எல்லாம் வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. இவன் வந்து மழை கொஞ்சம் அப்படியும் இப்படியும் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாலும் வந்துட்டு நாங்கள் முடிச்சு கொண்டு வந்துட்டோம். அப்போ அதன் நிமித்தம் வந்து வசந்திൻ്റെ கடை திறப்புலாவுக்கு வந்துட்டு எங்களால் போய்கொள்ள முடியாமல் போயிட்டுது. அப்போ இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வசந்திൻ്റെ கடை டூர் ஒன்று வந்துட்டு நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது வந்துட்டு என்ன மாதிரி வந்துட்டு ஆள் வந்து கடையை வந்துட்டு போட்டிருக்கார், அப்புறம் வந்துட்டு பிஸ்னஸ் வந்து எப்படி போகுது, இப்போ வந்து தையல் ரேட்டுகள் எல்லாம் வந்துட்டு என்ன மாதிரி போகுது வந்துட்டு அப்படின்ற ஒரு சில விஷயங்களை வந்துட்டு பார்க்குறதோட உண்மையிலேயே கடை திறந்ததுக்கு நாங்கள் ஒன்றும் குடுக்கையில் கொண்டு போயினேன். அதால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்மளாக அந்த வசந்திൻ്റെ கடை திறப்பு விழா வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்போ எங்களுக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மனச்சங்கடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே குடுக்கல அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2-3 தைக்காத சரம் கிடக்கேன்னா அதை கொண்டு போயிட்டு நாங்கள் வந்துட்டு மூட்டை கொடுக்க போகிறோம். சொன்னால் உண்மையிலே நான் மனம் கேட்கல ஒன்றும் கொடுக்காம ஒன்றுமில்லாம் போகக்கூடாது, ஒன்றுமில்லாம் போகிற வந்துட்டு சரியில்லைன்றக்காண்டி. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட மோதகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்துட்டு மொட்டை அடிச்சிருக்காங்க. அப்போ ஆள்கிட்ட வீடியோ வந்து எனக்கு மல்லாவி அக்கா வந்துட்டு அனுப்பினவா வந்து அதை பார்க்கக்குள்ளே வந்து எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருந்துச்சு. உண்மையிலே வந்துட்டு ஆளை பார்க்கக்குள்ளே வந்துட்டு அந்த வீடியோவில் வந்துட்டு மொட்டையாக. அப்போ ஆலயம் இருக்கா அப்படியே போய் பார்க்க போகிறோம். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் அந்த வீடியோக்கு நான் உங்களுக்கு காட்டினேன். மோதகத்தை பாருங்க என்ன முடி வளைச்சி விட்டாங்கன்னா அது மண்டையில் கை வச்சுருக்குங்க. தலையில் யோசிச்சிருக்கா மண்டையில மயிரெல்லாம் போட்டுதே நம்ம இந்த வேலை பார்த்தீங்க தம்பிக்குட்டி இந்த தலையிலேயே கை வைக்கிறேன். எனக்கு என்றால் கதைக்கிற கதையை பார்த்தா வீடியோவில் கதைக்கிற மாதிரி கிடக்கு. அதுதான் சரி, அப்போ பரவாயில்ல. இப்போ நாங்கள் வந்து மோதகத்தையும் ஒருக்கா போய் பார்த்து கொண்டு அப்படியே வசந்திൻ്റെ கடையில் போயிட்டு இந்த அலுவலகம் ஒருக்கா முடிச்சு கொண்டு வர போகிறோம். இதுதான் இன்றைய வீடியோவாக இருக்க போது. அதே நேரம் எங்களோட வீட்டு வேலை அப்டேட் வந்து பார்த்திங்க சொன்னால் நிறைய நாளாக நாங்கள் வந்துட்டு குடுக்கையில் வந்து பார்த்திங்க சொன்னால் மழையின் காரணத்தால் வந்து அது பெண்டிங்கில் இருக்குது. அண்ட் வந்துட்டு இப்போ ஒரு புதுசாக ஒரு வேலை திட்டம் உண்டு தொடங்கியிருக்கோம். அதாவது வந்துட்டு மழை பெய்யக்குள்ள தான் அது வந்து எங்களுக்கு விளங்குது, அந்த சன்செட் இல்லாத ஒரு அருமை வந்துட்டு விளங்கினால இப்போ அடிஷ்னலாக வந்துட்டு சன்செட் வந்துட்டு செட் பண்ணி வந்துட்டு இப்போ ஷட்டரிங் வந்துட்டு போய் கொண்டிருக்குது. ஸோ அதுவுமே நாங்கள் வந்து காட்டுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையை சொல்லணும்னு சொன்னால் என்ன சொல்கிறது, வேலைக்கு வரப்படியில் நல்ல வேலை செய்யக்கூடியபடியில் வராங்க. பட் வந்தாலும் வந்து பார்த்திங்க சொன்னால் என்ன சொல்கிறது, அந்த கண்டினியூவாக வர ஒரு தன்மை வந்துட்டு கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதை நினச்சா ஒரு கவலை தான். இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் யாரை கேட்டாலுமே வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வேலை கொடுக்க நாங்கள் தயாராக இருந்தும் வந்துட்டு வேலைக்காகலை பிடிக்கிறன்றது வந்து சரியான கஷ்டமாக இருக்குது. வெளுக்கிட போகிறோம். வெளுக்கிட்டு வந்துட்டு வசந்திൻ്റെ கடையில் போய் ஒரு கொஞ்சம் நேரம் வந்துட்டு வசந்திൻ്റെ கடை டூரை பார்த்துட்டு அப்படியே அணுகிட்ட போயிட்டு மோதகத்தையும் இருக்கா பார்த்துட்டு அதே நேரம் எங்களோட ஜன்னலுக்கான கிரில் வந்துட்டு செய்கிற வேலை சுபாஷிட்ட வந்துட்டு கொடுத்துருந்தோம். ஸோ அதுவுமே இப்போ நிறைய நாள் ஆகிடுது. ஸோ அதுவுமே வந்துட்டு என்ன மாதிரி இருக்குது அப்படின்றதுக்காக வந்துட்டு பார்த்து கொண்டு வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு முடிக்க போகிறோம். நிறைய நாளை பிறகு ஒரு ஃபன்னியான ஒரு வீடியோ ஒன்று பண்ணியான ஒரு வீடியோ ஒன்று வந்துட்டு பார்க்க போகிறோம். வந்துட்டு ஃபனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்புகிறேன். அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு ட்ரிப் ஒன்று வளர்க்குற ஐடியா ஒன்று இருக்குது வந்து எனக்கு வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அது சொல்லக்கூடாது. இப்போ என்ன அது சொன்னால் வந்துட்டு அது சர்ப்ரைஸ் இல்லாத மாதிரி வந்துட்டு போயிடும். அதாவது இப்போ எங்களுக்கு அடுத்த வழக்குக்கு வந்துட்டு இன்னொரு 5 மாதம் இருக்குது. ஸோ அதால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பிளான் ஒன்று வந்துட்டு போட்டிருக்கோம். ஸோ அது குறித்தான அப்டேட்டும் வந்துட்டு நாங்கள் கூடிய சீக்கிரம் வந்துட்டு உங்களுக்கு சொல்லுவோம். சிலவளை இதை பார்த்துட்டு யாரும் புதுசாக பிளான் பண்ணுறாங்களோ ஒரு வழியில் போகணும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தெரியாது. நாங்கள் வீடியோ காட்டி சும்மாவாங்க இப்போ சும்மானே. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்க சொன்னால் நாங்கள் இப்போ வந்து வசந்திൻ്റെ கடைக்கு வந்துட்டு போக போகிறோம். ஸோ வந்துட்டு என்ன வந்துட்டு கொண்டு போகிறோம் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் வந்து பாருங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னே வந்து எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ வந்து விளக்கிடுவோம். சத்தியமாக சொல்கிறேன், நீ கார் கறி இருக்க மாட்டேன் பையன் பேரன் சொன்னாதான் கொஞ்சம் முன்னும் அந்த ஷர்ட் உண்டு எங்கட அவன் கொண்டு வர ஷர்ட் ஆடையா இல்லை தைக்க கொஞ்சம் கொஞ்சம் சின்ன அடிக்கும், கொஞ்சம் பெருசாக 2 மணி லைட்டாக
எதுக்கும் இருக்கு அதை வச்சுட்டு போவோம். எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு. என்ன ஆகினியாப்பா சத்தியமாக சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்தாலும் குறை இல்லை. தயவு செய்து வந்து எனக்கு பொல்லாத கோவம் ஏற்ற வேண்டாம். எடுத்து போட்டோண்டு போய் அங்கே ஒரு இந்த ஷர்ட்டை உடுப்பை கொளுத்தி போடுவோம் கோவம் வந்தா. இப்படி மனது அதுதான் சொல்கிறேன். நான் யாருன்னு சொல்லல, எடுத்து போட்டோண்டு போயாங்க கொளுத்தி போடுவோம் கோவம் வந்தால் ஷர்ட்டையும் உங்களையும் சேர்த்து சொல்லி போட்டேண்ணா. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனால் துவைச்சிட்டு கொண்டு வந்து வைக்கலாம் தான்டா. நான் இப்போ தைக்க கொண்டு போய் கொடுப்போன்னு பார்த்தது. ஆனால் பார்த்தா என்ன கொஞ்சம் அந்த என்ன இதுதான் என்ன வேர்வை தான். நான் போட்டதே நான் திருப்பி போட மாட்டேன்டாப்பா. திருப்பி போட மாட்டேன் மீன்ஸ் ஒரு நாள் போட்டு துவைக்காம திருப்பி போட மாட்டேன்னு சொன்னாங்க. ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ. நீ என்ன செய்யண்டா புதை வந்துட்டு உடுப்பு தைக்க கொண்டு வந்த மாதிரி காட்டாம கொண்டே வசந்துக்கு கையை குலுக்கி போட்டு சும்மா கிஃப்ட் கொடுக்குற மாதிரி கூட. ஓ லைட்டாக மடித்து வச்சுருந்தான் சரிதான். மேல் வாயை மூடி லைட்டாக மடித்து வச்சுருந்தான் சரிதான். உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கடை திறந்தாக்களுக்கு வந்துட்டு கடைக்கு கொண்டு சும்மா ஒரு 5 ரூபா கொடுத்தா காசை கொடுக்குறத விட 2 வேலை கொடுத்தா உழைப்பில்லை. சும்மா இருக்க உழைப்பில்லை. ஹலோ யா யார் கதைக்கிற நீங்கள்? செல்லத்தான் இப்போ நான் வந்து இப்போ உங்களோட இது ஒன்று பார்த்து கொண்டு இருக்கேன். இப்போ கோல் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கோல் எடுத்தான். நீங்கள் இதாக்கி வச்சா அப்புறம் உங்களை சாந்தினி கோல் எடுத்தேன். நான் நான் இன்னும் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லலையே. நான் யாருன்னு கேட்டேன். யாரு வந்து ஆனால் யாருன்னு கேட்டுட்டு ஒன்று நினைச்சவன். நான் வந்து அன்பு கூடின ஒருத்தர். நான் முஸ்லீம். நான் வந்து முஸ்லீம்னு சொல்லி நீங்க அப்படி ஒரு இதாக்கி பாக்குறதுல எனக்கு தெரியும். இல்ல அதுல என்ன இருக்குது? முஸ்லீம் தமிழ் எல்லா மனுஷர் தானே. இதுல என்ன இருக்குது? பேச போக்குள்ள ஏன்னு புள்ளேன்னு மகண்ட எங்கிட்ட மகண்ட குரலே தான். எங்கிட்ட மேண்ட வயசே தான் 11ஆம் மாதம். எங்கிட்ட மகன் 11ஆம் மாதம் 24ஆம் தேதி. அது ஆனா வந்து நான் பார்த்து வந்து எங்க மகன் வெளிநாடு போனது புற என்ன கவலையில பார்த்து போகல. என்ன கவலை தீர்ந்தது உங்களாலதான். என்னால மகன் வந்து நான் கூட்டிக்கொண்டு வருவேன் உங்ககிட்ட. அப்படி எங்கிட்ட மகன் அன்பே தானே ஒரு டீக்கு. கண்டிப்பாமா கண்டிப்பா. நீங்க வந்து கல்யாணம் பிடிச்சி அம்மா அப்பா கையில முடி எனக்கு தெரியும். நீங்கள வந்து நோரில எல்லாம் தெரிஞ்சது எல்லாம் போனது வந்தது உங்க வீடியோ அவ்வளவு. கவிதா சக்கினி அவங்க எல்லாம் உங்களோட வச்சு கொண்டு அது போல வேற நாங்க கொண்டு நீங்க வந்து ஒரு அம்மா விட்டு கேட்க போகல. நாங்க கொண்டு போறது வேற ஒட்டும் இல்லை. அன்பத்தான் கொண்டு போறது. நாங்க அந்த நாங்க மூத்து சாகும் போது கொண்டு போறது அன்பு மட்டும்தான். வேற ஊடு காணி இதுல நீங்க வந்து ஒரு இடத்துல ஆப்பிட்டு தானே அந்த பிள்ளைகளுக்கு என்னமோ அந்த என்னமோ சென்னா அவங்களுக்கு நல்ல மதிப்பு வச்சு ஏன் இப்படி செய்தவங்களுக்கு மதிப்பு இல்லாத ஏன் அது காரணம்? இப்படி இது நல்லது தானே செஞ்சுக்கி. ஆனா ஒரு பொட்டோண்டு வந்துட்டு அதை தடுக்கணும் அரசாங்கத்துல மிச்சம் அரசாங்கம். எனக்கு வந்து ஒரு நல்ல அமைச்சர்மார நல்ல அந்த இது தெரிஞ்சவங்களோட எனக்கு பேசணும் அப்படி. ஆனா காலிக்கோட்லயோ எங்க பொலிசிலயோ எங்கேயோ எல்லாம் அந்த ஸ்கூல்ல கூட அரசாங்கத்தில் ஸ்கூல்ல கூட. ஆனா அவங்களுக்கு இதெல்லாம் ஒன்று பார்த்து அவங்களுக்கு அந்த ஜொப்பை செஞ்சு கொண்டு போற வேலை இல்லாம அவங்களுக்கு அந்த அத இதண்டு கொண்டு போற அனுபவத்தை தேடிக்கொண்டு போற வாய்ப்பு அவங்களுக்கு குறைச்சல். அதனாலதான் அவங்களுக்கு தெரியாமிக்கிறது இப்படி பில சரியா கண்டுபிடிச்ச. நாங்க அதுதானே கிருஷ்ணா. நீங்க வந்து உங்களோட தாய் அப்புறம் உங்களோட 7 பேரும் நல்ல பிள்ளைகள். அப்படி மௌனா அவங்களோட வந்து அவங்களோட சின்ன அனுவோட அத்தான் வந்து இப்ப நான் டைலர் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் டைலர். நான் ஏண்ட பிள்ளைல நான் வளர்த்தது வந்து நான் தச்சு நீங்க வந்து எல்லாருக்கும் இது செய்யற என்ன உதவி செய்த. ஆனா உதவி செஞ்சா நான் தச்சு ஏன்னா புருஷன் நான் கல்யாணம் முடிச்சிருந்தும் வெளிநாட்டு போய்த்திருந்தும் அந்த புருஷன் எனக்கு சல்லி அனுப்புவதே இல்லை. நான் ஒன்றுமே நான் பார்க்கல. ஏண்டா அம்மா இருக்க உண்மைக்கும் சம்பாரிச்சு கொடுத்தேன். எங்களை தங்கச்சிகளுக்கும் சம்பாரிச்சு நான் எவ்வளவோ எல்லாம் வேலை செஞ்சுக்கி. ஆனா வந்து
அந்த இப்ப என்ன நான் கல்யாணம் முடிச்சு என்ன கொடுத்தும் நான் எந்த புருஷன்கிட்ட நான் ஒரு கேட்கல அவங்க தந்தா பாத்துக்கொள்ள அப்படி நான் தச்சு என்ன சொன்ன புருஷன் சொன்ன என்ன தெரியுமா நல்ல 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 விஷயம் அம்மா, நல்ல விஷயம், சந்தோஷம். நீங்கள் என்னில் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறதுக்கு சந்தோஷம் அம்மா. என்ன ஒரு நிமிஷம் கதைக்க விடுங்க. என்னன்னு சொன்னா நான் இப்போ ஒரு சின்ன வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறேன்மா. இதை முடிச்ச பிறகு நான் உங்களுக்கு கோல் அடிக்கிறேன்னா அந்த வழக்குக்கு போக்கொள்ள ஒரு அக்காண்டு செல்லணும், அக்காவோ அம்மாவோ அவ கூட்டி கொண்டு போறா. இவ்வளவு அன்பா அவங்களோட வந்து அவங்க மாதிரி அவங்க வீடியோ எடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு நான் உங்களோட சாந்தினி சொன்னேன். நான் ஏதோ இருக்கா முடிச்சுட்டு கதைக்கிறேன்மா, கொஞ்சம் இருங்களா. சரி சரி. நான் வந்து மறு கோல் எடுத்தனாலும் நான் செல்ல வந்துட்டேன் செல்லல. சரி சரியா ஒன்று நினைச்சவானா. ஓகேம்மா ஓகேம்மா ஓகே. ஐயோ நான் பாதிக்காத விளங்குது இல்லையா அம்மாடு. என்னையாண்டா எங்கடா போயிட்டேன் வீட்டையா எங்கடா போயிட்டியா? நாங்கள் இப்போ அனுப்பிட்டு போயிட்டு வருவோமா? போயிட்டு பஸ் அனுப்பி போட்டு வருவோம். என்ன பஸ்ஸுக்கு அங்கே வச்சு சொல்லி விட்றா கிஃப்ட்டுன்ற விஷயங்களை. சரி இவ்வளோ பெரிய கிஃப்ட் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம்ன்ற பப்ளிஷ் பண்ணுற சரியில்லை. அடே அக்னி, ஓ நீ ஒரு விஷயத்தை அவதானிச்சு நீயும் கவிதாசன் அலிஸ் பேனு. அது ஏற்கனவே நாங்கள் நேற்றான் வீடியோவில் கொஞ்சம் கதைச்சு நாங்கள் இல்லை இருந்தாலும் இருக்கா உண்டு ஒரு ஒப்பீனியனையும் கேட்போம் உண்டு. எப்படி கிடக்கு அலிஸ் பேன் பாடிக்கல நல்லா இருக்குன்னு அப்படிதான் சொல்லுவான் கட்டாயம். அப்போ என்ன சும்மா சொல்ல சொல்லியோ நல்லா இல்லைன்ட்டு? அப்படி இல்லை, இப்போ லுக்குன்றதால இன்னும் கொஞ்சம் முடி வளர்ந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது வளரத்தானே வேணும், வளராமல் இங்கே வர்றது. நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அணுவிட்ட போய் கொண்டிருக்கோம். வந்து என்ன சொன்னால் வசந்த கடையடி போனாங்க, ஆள் வந்து இல்லை. இப்போ அங்கே போனாலும் ஆள் நின்றாலும் இந்த கதையில் வந்துட்டு போடாதீங்க. ஆள் இப்போ எப்படியும் கடைக்கு ஒழுகிட தானே வேணும். கடைக்கு ஒழுகிட்ட அப்புறம் நாங்கள் போய் வந்து எங்கள்கிட்ட கிஃப்டையும் கொடுத்து வீடியோ வந்து எடுத்து கொண்டு வருவோம். கடை என்ன மாதிரி இருக்குது. ஆனால் நியாயமான முதல் போட்டிருக்கு அது கடைக்குள்ளே. கடை வந்து சின்ன கடை தான், ஆனால் கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் கூட செலவழிச்சு வடிவாக செஞ்சுருக்குது. அடுத்த ஆண்டு கொழும்புலேயும் பயங்கர மினக்கட்டுடாப்பா. அந்த எங்கண்டும் சாமா எடுத்தேன்னா நம்ம நடந்து தெரிஞ்ச அந்த கிரௌண்டுக்கால செகண்ட் கிராஸ். ஓ அதுக்குள்ளடாப்பா நான் பேனா கொண்டு போகப்பட்ட பாடு. நான் முந்தி அண்ணாவோட போய் அங்கே அடுக்கிறது என்ன இது ஒரு பேர் இருக்கிற ஸ்பென்சர்ஸ்ன்ற ஒரு கடை இருக்குது நினைக்கிறேன். அங்கே கொஞ்சம் மெலிவாக எல்லாம் போட்டு தருவாங்க. அதுதானே துணிக்கான ஏரியா, அதுதானே துணிக்கான ஏரியா. ஓ அதான் பொஸ்ஸாக இருக்கார். பொஸ்ஸாட சொல்லி அங்கே கடையில் ஒரு வெளிநாட்டு டீம் ஒன்று வந்து நிற்கிது சாரி ப்ளவுஸ் தைக்கிறாக்கு. அப்போ அவங்க இப்போ நீங்கள் இல்லையான்னு சொல்லி பண்ணிக்கிறாங்க, நான் ஆர்டர் விட அவ்வளோ கொடுங்கன்னு சொல்லி அதை அனுப்பிவிடுவேன். சரி அனுப்பி போட்டு நான் மோதத்தை காட்டி போட்டேன். டியோ 2 நிற்கிது, ஷர்ட்டுக்குரியால் நிற்கிது அவ்வளோ ரொம்பலாம் கிடக்கு. ஓ வணக்கம் பஸ். மோதவங்க வர இல்லையோ ஆத்தே எல்லாம். அதான் நீங்கள் இருக்கீங்களோல என்ன பிள்ளைய கொண்டு வந்து. அதால் வரக்குள்ள பார்த்தோம் தான் எல்லாரும். யாரோட போனோம்ல இவ்வளோ கார்லையா என்ன வந்துருக்காங்களா? சென்னை இந்த மாதிரி நல்லூர் போயிட்டு சுவாஸ் என்னண்டு ஆளு போய் சொன்னேன் கொஞ்ச நாள் யாழ்ப்பாணம் ரோட்டுகள் தட்டுப்படுது. ஏண்டா சென்னையிலேருந்து வர கரமத்தியால் தேவையில்லையாப்பா. எப்படியும் அந்த ரோட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் கேட்டாலும் மிஞ்சாத 20 நிமிஷத்தில் வந்துடலாமே. இருங்கிறாப்பா நீ இருங்க அம்மானு இருங்க. ஆளும் பெரிய இருக்கடியே தான் சொல்லுது, மற்றபடி சொல்கிறது தான். நீ இப்போ அதை புரிஞ்சு கொண்டு இருக்கிறானே, நீயும் அதுக்கு தான் மாட்டேன்றேன். முத்த மனுஷன் உடம்புற சரியில்லைல்லோ. அது சரி சிரிக்கா ஐயோ பாப்போண்டு வந்து வீடியோ ஒன்று அனுப்பியிருந்தா யாரோ மொட்டை அடிச்ச சூடு அந்த பொடியை போட்டு படுத்து தலையில கை வச்சு அவன் தலையில இருந்து கை எடுக்கானே இல்லடாப்பா. அதான் ஜாந்தினி வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தான். அடிப்பேன் ஒரு ரஜினியம்மா போனோம் நானே. என்ன போகுது எல்லாருங்க ஓட்டம் தான் வேலை.
அப்போ நீங்கள் போகிறா போங்க நாங்கள் அப்படி நிற்போங்க நின்றுட்டு போ நிற்க மாட்டோம். 5 மணிக்கு நீ அப்போ போட்டு வர மாமகள் நிற்கும் தானேடாப்பா. ஏஞ்சல் இல்லை ஏஞ்சல் கடைக்கு கொண்டு வச்சிருந்தான் கூட்டி கொண்டு வந்து உடுப்பெல்லாம் காட்டி போட்டிருக்கா விரையில என் கடைக்கு வைக்கே இருக்கா. ஓகே அவள் கடிதா ரஜினிமா கடிதா அவள் தான் அடுப்பா ஃபோன் அடிச்சோன்னு ஏஞ்சம்மா இல்லைங்க ஏன் அடி இருக்கேன் அப்பா சரி நீங்கள் போட்டு வா அப்படின்னா சரி பாயா ஹலோ வீடியோ தான் நிற்கிறானே குட் மார்னிங். என்ன நீங்களும் புல ஒரு இல்லையாப்பா? நான் இப்போ குட் ஆஃப்டர்நூன் இல்லை சொல்லிக்கணும். அதாவது தெரியாது அதுதான் ஆமாம் ஆமாம் எங்கே நிற்கலாம்மா? ஏன் பருத்து டவுனுக்கு போனீங்கள்? ஏ அதை ஏன் சென்னையா பருத்து டவுனுக்கு போனீங்கள்? டூரிஸ்டோ இங்கே ஆள் கடையை விட்டு போட்டு வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கு நீங்கள் டூரிஸ்ட் உங்களுக்கு வேலைண்டு வந்தா ஒவ்வொரு நிமிஷமும் பொண்ணு தான். இல்லை அதை விட வேலை செய்கிறாங்களே தான் அது தெரியும். இப்போ வந்து சும்மா இருக்கிறாள் தான் பிரான்ஸில் போய் அப்போ வாங்க என்ன தெரியும். அதான் வாங்கடாப்பா இங்கே வாங்க உங்களுக்காண்டி எத்தனை வெயிட் பண்ணி கொண்டு வாங்க அழுவ கிடாக்கு சும்மா சும்மா சுற்றி கண்டியா உங்களுக்கு அன்றைக்கு உணவெல்லாம் போய் சுற்றி தெரிஞ்சானா அப்புறம் பரத்தில் சுற்றி பார்க்க இப்போ ஆனால் ஓரியல் ஏ எங்கே நிற்கிறேன் அம்மாட்ட மொட்டை வலிக்கிற அப்புறம் கொண்டே காட்டுங்கப்பா இங்கே ஆக்கலையில் போகணுமா இல்லை எங்க எங்க நிற்கிறேன் வீடியோ கால் பண்ணுங்க பாப்பம் ஆறப்பா ஒரு டிரைவர் ஆமா மாதிரி ஓடுறாள் வீடு தான் நீங்க அட கடவுளை நீங்களே நான் வேறு யாரும் நினச்சி காய்ச்சப்பட்டேன்னு சொல்றியா இங்க அங்க அங்க அம்மா வீட்டில் நிற்காங்க அங்க வசந்த கடையை விட்டு போட்டல வந்து வெயிட் பண்ணி கொண்டுல நிற்கிது இங்க 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 இதால வந்து ஒரு ஆள் 2 பேரை விட்டு போட்டு அங்க போயிருக்கலாம் தானே சாந்தினி வரையிலையே எத்தனை பேர் போன்ற காருக்கு போனீங்க தட்டி வேணும் என்ன ஏமானது சின்ன பிள்ளைகள் தான் எல்லாரும் அப்ப நீங்க இங்க படியோட போன கொண்டே கொடுங்கக்கா போன கொண்டே கொடுங்கக்கா அனு நேரம் இல்லை போதனு கழுதை நான் கொண்டு வரையில நீங்க வாங்க டக்கன் உங்கள் சாந்தி இறக்கி விட்டு போட்டு வாங்க நடந்து வரட்டும் இந்த கார் நிற்கிறாலாம் பிரச்சனையாடா பொறுங்க வார் காருக்கு ஒரு அலுவல் பாப் காருக்கு ஒரு அலுவல் பாப்போம் வாங்க வாங்க உங்களுக்கு உண்மையா சொல்லட்டும் உங்களை ஒருத்தருக்கும் வேலை இல்லை இல்லாட்டி சும்மா இந்த பொடியை கொண்டே மொட்டை அடிச்சுன்னு வாரீங்களே ஓ யார் என்ன நேர்த்தி வச்சா யார் என்ன நேர்த்தி வச்சது வெக்க காலம் போட்டுட்டு குளிர் காலம் கொண்டு அவனுக்கு மொட்டை அடிச்சுன்னு வராங்கடா முதல்ல நீங்களா தான் கிடக்கும் அப்பவும் உங்களோட பொடியன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான் அம்மா கொஞ்சம் அப்படி இப்படி தான் பார்த்துக்கொள்ளுங்க கவனமாண்டு ஆனால் எனக்கு இப்போ தெரியுது உண்மையாண்டு ஏண்டா வெயில் காலத்தில் மொட்டை அடிக்கிறான் குளிர் காலத்தில் மொட்டை அடிக்கிறேன் வெயில் காலத்தில் தலைமை நடக்கிறது பின்னுக்கு அனுஷியாக இருக்கிறாங்க
ஆமா அதானே பார்த்து நான் அது அப்பயே எனக்கு ஒரு ஒளி வட்டம் மட்டும் தெரிஞ்சு நேத்தியில பிள்ளைகளுக்கு வைக்காம அவருக்கு செய்தானே இல்லவே உண்மையா அதான் கவிதா இதெல்லாம் அம்மாவோட குழம்பு நான் நேர்த்தியல் வைக்கிற உங்களுக்கு வைங்க பிள்ளைகளுக்கு வைக்காமண்டு அதான் பிள்ளைகளுக்கு வைக்காங்கப்பா நேற்று இதே ஒரு குணத்துல இவர் தான் சாப்பிட்டேன். வாங்க வீடியோ கால்ல பாக்குற உங்களை நேர்ல பார்க்க ஆர்வமா இருக்கிறேன். வாங்க வீடியோவில் பிடிச்சோ நிக்கிறேன். வாங்க வீடியோவில் பிடிச்சோ நிக்கிறேன். வாங்க நீங்கள் முன்னுக்கு நிக்காங்க ஒரு சரிங்க இப்படிதா இப்படி வந்து சுவாசனோட ஒரு 15 நிமிஷம் பார்க்கலாம். ஏஞ்சம்மா விட அப்பா போட்டு நாங்கள் நிற்கிறோம் தானே. நீங்கள் போட்டான் சரியா கூண்டமாக பெரிய ஆர்வமாகப்பா அவன்கிட்ட குளப்படி என்ன ஐயோ வேலை இல்லைடா அவன் கடும் பாய்ஸ் படத்தை வர செந்தில் மாதிரி இருக்கும். அந்த அங்கங்க எப்போ நடிக்கொண்டு முதல் நாள் கிட்ட எல்லாம் பாடுறல இப்ப ஆள் கடும் போயிடுறாப்பா வந்துட்டு அங்க இல்லை அங்கேருந்து நடந்த போல ரிவேஸ்ல விட போ ஆள் காட்டும் டிரைவர் காட்டுறாடி ரோசரியை காட்டு அப்படி வந்து டே சொல்கிறான் இந்த பக்கத்து வீட்டு தகராண்டே தான் அடித்தவங்க உடத்து வந்து விட்டுறானுக்காப்பா அதுதான் இல்லை ஆள் அந்த வீடியோ இருக்குன்னு சொன்னானே அப்போ அதை அங்கே அந்த கடாசி பூக்கலான்னு போகுதுக்கா மானம் நாண்டு சொன்ன மாதிரி தான் கண்ணை முடித்து அடிப்பான் அது மானம் இல்லை அவன் வாய் இல்லாட்டி நான் உண்டு அக்கனி அடிப்பான் போல உதவிட எல்லாம் அடிப்பான் நினைச்சுதான் அடிக்கும் கொஞ்சம் பொறுங்க ஒரு 2 மாதம் போட்டு தான் அடிக்கும் லைசன் எடுத்து அப்புறம் அடிக்கல ஏன் நீங்க இவ்வளோ இடங்கள கால் அந்த தகரத்தோட இப்போ இங்கே இங்கே காணிக்க வேண்டும் கால் அது அப்படித்தான் அப்படியும் இப்படின்னு டாம்பனோ டும்பனோ தன்னத்தான் அவன் நித்திர போல கூட என் பேருக்கு இவ்வளோ வேளாண்மை கட்ட என்னை மோதத்தை பார்க்க வாங்கன்னு சொல்லி அடே நுரையீரல ஒருத்தடா இவரத்துல கீழுக்கோ கீழு கிட்னியடா மொக்கா ஆ நுரையீரலுக்குள்ள நோவுது அதான் பார்த்தேன். வாங்க எங்க ஆளுங்க அடி வாங்க போகிறேன் இன்றைக்கு நீ வா வாங்க அதிகம் அடிச்சுக்கலாம் மொட்டையும் இருக்கா என்ன மொக்க நித்திரையோடி ஆத்து அதான் ஆத்தியா கோயிலுக்கு போன மாதிரி நித்திரை இல்லைண்ணா இங்கே அடி கேமரா கொண்டாடி அதான் ஓடியா காட்டுதா இங்கடா குளத்து சாந்தினி காண்ட கண்ணடகி லுக்கு விட்டு கிக்கி ஏத்து முத்து பல்லழகா இல்ல பொத்தி வளர்த்த பிள்ளை மணி அடாதால வெக்க விட்டு போகல டே அந்த கதை காட்டுற அடி சரியில்லை அடி பாடிக்கல வெக்கம் ஒரு அளவா இருக்கும் முன்னுக்கு ஆளை கொண்டே காட்டு எப்படி போஸ்ட் கொண்டு கட் பண்ணுங்க உங்களை அப்பா காய்க்க நேர ஆரம்பில்ல எந்த அப்பா ஷூட்டிங் எடுக்கும் எஸ்கே பிளாக் ஒரு ஹாய் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க போட் பண்ணு அடே அந்த காலத்துல அந்த காட்டி போறாங்க அடே ஹயாஸ் என்ன செய்யறது மூணு சாதனை ஆனா மொட்டை என்ன பிள்ளைட்டாலே கத்துக்கிறாங்க காயங்கும்பம் பெனமட்டையால் வலிச்ச மொட்டை கிடக்கும் இங்கெல்லாம் கூறு தள்ளி போட்டாங்களப்பா கடவுளே பிள்ளைக்கு யாரம்மா மொட்டை வலிச்சது ஆரப்பா பிள்ளைக்கு மொட்டை வலிச்சது இந்த அக்காவுக்கு காட்டுவோம் அப்படியே அரக்கா அவ கொடுத்துருக்கா ஐயோ நீங்க மாமாட்ட வாங்க என்ன பிள்ளை ஓடியா நித்திர முடியல முடிய பெண்ணாட்டு கொண்டு வருவோம்மா கொண்டு இறக்கி கூட இருக்கா
அவன் நித்திர இல்லாட்டி விளையாட்டு காட்டிப்பான். அதான் அந்த அவன் தமிழ் கிரிக்கெட் ஆப்பிரிக்கன் சீரீஸில் பார்த்துருப்பேன். எனக்கு நல்லா இருக்குமா, எனக்கு அவனளவுக்கு வராது, அவனளவுக்கு வளர்த்தா எனக்கு இதே மாதிரி வந்துடும். அவனுக்கு அடர்த்தி இல்லை முடி. எனக்கு காணா, எனக்கு இப்போ குனிஞ்சா இப்போ பொக்குண்டு மாதிரி அப்படி முடி அருக்கா தான் தூக்கி போட்டு போறாக்கு கடையில் வெளிநாட்டோட சொல்லேன்டாப்பா நீ. ஓமண்ணா அங்காரே வெளிநாட்டு பாட்டி வந்துட்டு இல்லை ஆளுங்கெல்லாம் போயிட்டு பொக்குண்டு வாங்கணும் பொக்குண்டு. அவன் நித்திர இல்லாட்டி விளையாட்டு காட்டிப்பான். நித்திரையெல்லாம் சிக்கலாம் கிடக்கு. ஏன் சந்தேகம் பூசுறது? அது வந்து மண்டையில் அந்த காயம் வந்துட்டு அப்போ எரிவு. நானும் இப்போ நிகம்பட்டிக்கு தான் கூசுது எனக்கு. ஆனால் மானநாட முடிக்கு மொட்டைக்கு இதுக்கும் வித்தியாசம் என்ன? மானண்ணா அடித்தது சலூனில், இதை அடித்தது சன்னதியில். அதான் ஒரு கதைக்கு ஒரு ஆள் இல்லை, எவ்வளோ ஒரு நிமிஷம் தொடர்ந்து காட்டு சொல்கிறேன் வீடியோவில். தொடர்ந்து காட்டு வர பாயாடைப்போம் காலட்டுமா சே ஆத்தே கதை செஞ்சு அழுத்துவா பின்னு பைக் ஒரு காலத்துரு. என்ன சட்டி இதுல இருந்து பைக் இந்த இடையில இருந்து அப்ப ஆள் வட்டி எடுத்து சட்டி சடக்கப்பட்டது. அப்ப பைக் என்ன அப்படி சட்டி தூக்கி வச்சுட்டு ஆள் பைக் விட்டு ஏன் திறப்பு இல்லையே சத்தம் தட்டியானு என்னண்டு. ஆனா என்னத்த சொன்னாலும் அவளை போட்டு வேணுமே, அவளுடைய பைக் தனியாக ஒரு நீ சைக்கிளே ஓட மாட்டீங்க. உண்டு அவர் ஒன்று அப்படி வச்சுக்காது, அப்படியே தூக்கி கொண்டு உள்ளங்கையில். ஐயா நீ பாட்ட தம்பி இருக்கா அப்போ குட்டி நடந்து காட்ட சரியா ஒரு இந்த இதில் நடந்து காட்டுங்க மாமா, நடந்து காட்டுங்க வீடியோ ஒன்று எடுப்போம் பாப்பம்மா எங்க நடந்து காட்டுனா இல்லையாப்பா? ஓகே நடந்து காட்டுங்க. டொபி இங்கே கண்டோஸ் பேக் இல்லை, கண்டோஸ் சொக்கா வேணுமா? சொக்கா வேணுமா? ஒரு நடந்து காடுங்க மாமா, சொக்கா தார் மூத்த போங்கி மூக்கில் ஊற்றும். சரி வாரம் போட்டு என்ன வந்தும் தூக்கி கொள்ள அங்கட கதைக்கிறேன் இல்லை. ஒரு சரி ரவாத்தா போட்டு கொண்டு தான் விடுறான். நல்ல குளிராக பாய் 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 நித்ராம் இல்லாட்டி இப்போ தூள் ஒலிம்பிக்கு இதெல்லாம். சரி பாரம் போட்டுதான் வரட்டா சரி ரஜினியம்மா வரட்டே போட்டு. நீங்கள் எது நடந்து போக நிற்கிறீர்கள்? அடே சுக்குவை கட்டிப்பிடிச்சு கொஞ்சம் சரி பிரச்சனை இல்லை. போகியா இது பெரிய திருப்பி கொண்டு ஓடுதுடா வேலை வாயை காட்டு. நான் மட்டும் அஞ்சாணி ஷர்ட்டுங்க கண்டவன் அஞ்சாணி முழுக்க எங்கட ஐட்டம் தானே எல்லாம். என்ன நான் போட்டேன் என்ன நீ போட்டேன் என்ன எல்லாம் உண்டு. என்ன அதே இது நாகப்பழத்தை பார்க்க வெத்தில குருமை கிடக்கு. நாகப்பழத்துக்கோ நல்லா இருக்கும். கூடிது என்ன ஒரு வித்தியாசம் டேஸ்டா கிடக்கு. நல்லா இருக்கடா. யார் இந்த ஐடியா செஞ்ச? உனக்கு ஏற்கனவே அன்றைக்கு ஒரு நாள் 6 தரம் போனது, பிறகு இப்படி வர உரைப்பத்துண்டேன்டா. இன்றைக்கு எத்தனை நேரம் போனி? நின்றா ஒரு காலம் போகிறீங்களே பிள்ளையாடா. அப்போ ஒரு காலம் போகிறீ அதுக்கு திருப்பி முழுசா பேசு. மண்ணா இருக்கோ சும்மா விட போலாம். யாரு
என்ன தம்பி குட்டி எம்மோடு மேசரி புரோட மேஞ்சோட நான் தான் வச்சிருக்கோம் இந்த பூ ஆரேன் தம்பி குட்டியையும் இவன் மென்னே தடங்கண்ட அப்போ ஏஞ்சல ஏஞ்சல அது மேசரி குட்டி கொண்டு வராங்க குளிச்ச வாத படுக்கிட்டு அப்ப வேற என்ன நீ மோதத்தை கொண்டு வச்சுக்க போறியோ உனக்கு வச்சுக்க தெரியுமோ சரி அப்போ கொண்டு வா கட்டுக்குட்டி வாங்க ஆள் வீடியோ எடுத்த புழுவில் ஹெல்மெட் இல்லாம திரும்பி வருது சரி அவள் காலட்ட அழகன்னு குத்துங்களா இதை சுத்தி கண்டிப்பா இதை அது வாங்க நேரம் போகுது வேற ஆக்கள் வாரு இறக்கி ஒரு ஏன் அப்போ இப்போ சுவாஸ் போனது பொறுமை இல்லாம வீடியோ இருக்காங்களா இந்த இடத்துல நிற்கிறேன் அப்பா குட்டி வாங்க கொடுத்து போய் போமா பெரிய மாவட்ட போமா அம்மா எப்பா தூக்கண்டி போ ஹெல்மெட் போட்டுன்னு போகிறத காட்டிடுவாங்க அப்புறம் ஹெல்மெட் போடாமல் போகணும்னு சொல்லுவாங்க கூல் தண்ணியில் கூல் சோடா ஒன்றும் இல்லையோ என்னடா மெரிண்டா தான் குடிப்பேன் பாடி கற்றுனா யாரு அவ நல்லா குழம்பு அப்புறம் எங்களை சோத்துக்காரு அது அடுத்த முறை வரைக்கும் நான் பிறந்த மாசத்துல வராம இவன் பிறந்த மாசத்துல வாங்கும் அப்பதான் படியா சுத்தி பார்க்கலாம் நான் பிறந்த மாசம்னா மழை என்று சொல்ல வரல மழை நீ பிறந்த நாளுக்குள்ள வகன் 4 வாங்கும் நாப்பளஞ்சு அவிடுத்து மாரி இருந்தால் ஓடிக்க கூடான்றவங்க பிலாப்பழத்துக்கு பெப்சியும் பிலாப்பழத்துக்கு கொக்கோ கோலாவும் நாப்பழத்துக்கு மெரண்டாவும் 18 வயசுக்கு கீழ்பட்டா குடிக்கக்கூடாது ஏன்டா அவன் இப்போ திருப்பி கேட்பான் இப்போ நீங்கள் குடிக்கிறீங்கண்டு அதாவது உனக்கு அந்த விளக்கத்தை சரியாக முறையாக சொல்லுவோம் ஜலா உனக்கு அண்டைய குடிச்சதுக்கு தான் உனக்கு ஆரத்தை அடிச்சவன் தெய்யா சுக்கு பார்க்கணும் ரிவர்சன் மேலையில் இல்லை ஐயோ இறங்குங்கோ முகத்தை பார்க்குறலையோ உங்க சுக்கு உங்களை அந்த ஃபீலிங் எப்படி இருந்தா சுக்கு ஒரு வேளை இறக்கா விட்டு தான் நினைச்சிப்பியா பஸ்ஸுக்குள்ள இறக்கிருப்பீங்களா நீங்க தண்ணி தாடி இல்லைடா அப்பா குட்டி சோறாடு இந்த போங்க ஓட்டையை பார்க்க உனக்கு அப்படி தெரியும் அக்கினி இந்த அடுவையை பார்க்க அந்த ஒட்டையை பார்க்க சாந்திக்கு வந்து அவங்கள கல்யாணம் ஞாபகம் தான் வரும் அந்த ஷூட்டிங் ப்ரீ ஷூட் எடுத்தேன் ரெட்டையாமுக்கு தகுணம் கேள்கரணே சாந்திൻ്റെ கல்யாணத்துக்கு இங்கே ப்ரீ ஷூட் எடுத்து தெரியுமே சரி இந்த இதில் 2 வாழைண்டு வாழைக்கோணே சாந்திங்க இப்ப நீதான் சுவாஸ் மாதிரி வா நீதான் இப்படி 2 கையேந்தா ஐயோ ஆனா அவளை நாங்கள் போட்டோணும் ஏன் சொல்லுங்க அப்போ அந்த நம்ம இருந்த கஷ்டத்தை விளங்கி அது வேப்ப மரமோ வாழை மரமோ உடனே ஒத்துக்கொண்டு அந்த ஷூட்டுக்கு வந்தா ஆனா என்ன கவலைண்டா இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆல்பம் எடுக்கல அல்பம் எடுக்கிறது 40,000 அது இது சரி நான் அமெரிக்க டாலர் 100 ரூபா வச்சு தந்துட்டேன்டி லூஸ் ஓ அதுதான் 14 இல்ல 14 மக்களே பாருங்க காட்டுல வந்து ஊட்டிக்கொள்ளும் இந்த மனசுக்குள்ள இவ்வளோ ஒரு ஆசை இருக்குதானே நீ இதை வேண்டி என்ன செய்வான்னு யுவர் ரைட் சரி இல்லையாண்டு இல்லை நாங்கள் அந்த நேம் இருந்தாங்க நாங்கள் அடுத்து வந்துருக்கணும் ஆனால் இப்போ நீங்களும் நல்லா தான் இருக்கீங்க எடுங்கோ நல்லா இல்லையா இது எவ்வளோ என்ன வரும் 100 இது 131,000 ரூபா ரொம்ப எல்லாம் போட்டிருப்பேன் சரி இப்போ நீ வர இல்லையோ நேரம் எனக்கு ஆனால் ஒன்றும் இல்லை
ஆமாம் ஒன்றும் இல்லை இப்போ சாந்திக்கின்றாலும் உங்களை கூட்டிகிட்டே ப்ரீ ஷூட் எடுத்தேன் அனுவுக்கு அதுவும் இல்லை அனு ஒன்று இந்த பாஞ்சு ஐயோ நானும் இல்லை நான் பேசுறானே அப்போ அது என்ன செஞ்சா சின்ன போண்டை வச்சு வச்சு வசந்த வச்சு போடு ஓடியா ஓடியா ஐயோ என்ன இதுல இறங்குறவே இல்லையே அதுதான் இந்த தங்க கூட்டியில் நிற்கிறேன் வாயம் வருது அது அணுவோட சீனல்ல ஓடு அது அப்படி அது அதுவும் அந்த நேரம் இது இல்லை இதுவும் இல்லை தென்னை மரம் அது சிரிக்கிறேன் அவனும் இது உடைஞ்சிருந்தாப்பா அதான் நான் நோய் இல்லை மேலுக்கு ப்ரெஷர் கொடுத்துறாங்க நீங்கள் என்ன ஓடுனீங்க ஆ நடந்து ஓடுனீங்க சரி போயிட்டு வரேன் எங்க மறுமாதான் உங்களுக்கு பார்க்கணுமோ அந்த வீடியோ காட்டுறா லிங்க் அனுப்பிடுறா போகவா அவன் தலையை பார்த்து அழுகுறான் தெரியுமா மண்டே உண்மையா ஏய் அக்கா நிற்குதானே அக்கா நிற்குதானே இவளோட நிற்பானோ அப்போ வேண்டு வா மோகா அப்போ வேண்டு வா மோகா நாங்கள் பின்ன கதைப்போங்க டைம் ஆச்சு வசந்த கடைக்கு போக மாட்டேன் சரியில்லை கடை வந்து ஒரு கிஃப்ட்டும் கொடுக்கல இவளுக்கு அந்த பூசணிக்காய் கொடுத்து வசந்த கொண்டு கொடுத்துட்டு வார் ஆனால் ஆள் இப்போ போவான் விட்டு எஞ்சலை காட்டாங்கவா எஞ்சலை காட்டாங்க முகத்தை காட்டுங்க அப்படியோக்கா முகத்தை அப்படி காட்டுங்க ஆ ஏன் ஜிஜி விடு நத்த சுருளுக்குலாம் அட்டி பார்த்தா கொஞ்சம் வேடியா அம்மா சரியா போ சரி போ ஆனால் இப்போ வசந்தனா இப்போ நேரே கடைக்கு போகலையாம் அப்போ அவர் ஏதோ ஒரு ஆளுகள் பார்க்கணும் 2 இடத்துக்கு போகணுமாம் போய் தான் போகுமா அப்படியும் ஒரு மணி தேலம் பார்க்கலாம் அப்போ இருக்கா போ அடிச்சு கேளுங்க இருக்கா வசந்த் இருக்கா அந்த அடி இருக்கா ஆ நான் வசந்த் சரியில்லை கடை அந்த நீ நீ வசந்த் கடை போயில இல்லை ரிப்பன் தான் சரி நீ என்னண்டு கடையில் கேட்க நீ ரிப்புக்கு போகலாம் ஹலோ இது அந்த எங்க வசந்த நினைக்கல் கடைக்கு வந்துட்டேன் ஆ சரியா வந்துட்டா போகிறோம்ல அப்புறம் இப்போ எங்கேயும் போகிறீங்களோ ஆ சரி இல்லை சும்மா கேட்டேன் காலைண்டாப்புல கடையில் சேர்ந்து இல்லையாண்டு ஓடு கடை இல்லை 5 நிமிஷம் இல்லைங்க வாரம் ஆ பாய் அவதாங்க போட்டு வாடா பால் பூ பாய் பாய் அப்போ சார் நீ நின்று போகிறா கூட்டிட்டு வார நேரம் ரெடியக்கா பாய் பின்னே பாரு ஏன் கண்டு சார் கிடந்தா கொடுத்துட்டோம் ஆனால் வஞ்ச விழாப்புல எப்போ போட்டாலும் கண்டோசண்டா ஓடிடும்டா இஞ்சோண்டா இந்த அலிஸ்பான் கரெக்டான ஒரு காரி போடு போயிருந்தா பாங்க இந்த அலிஸ்பான் சிறிலங்கா எடுக்கலாம் இல்லை ஆனால் லண்டனில் வாத்திப்பியல் இஞ்சோண்டா மாக்கோட காட்டிடுவோம் அடே அதில் ஒளிக்கிற விளைச்சி போடும் இந்தா பாருங்க இது வந்து லண்டன் செட் லண்டன் அலிஸ்பான் செட் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அக்னியை விட மாட்டோம் பிலாகிறாக்கு அப்படி ஆனால் அக்னி உனக்கும் அலிஸ்பான் நல்லா இருக்க மாட்டா முடி வளர்த்து போட்டா உண்மை படிக்கல
சுருள் முடியான்னு சொல்கிறேன் பழக்கம் இங்கே ஆளுக்கு வேணுங்கன்னா உண்டா கொரோனா வந்தது சரி ஓஹோ இந்த ஆள் எனக்கு வந்தோ இல்லாட்டி என்ன நாள் அந்த ஆள் போனோம் ஏன் 2 பேருக்கு முண்டா வந்து வேலைஞ்சு உண்டா உண்டா வேலைஞ்சாக்கு வேலையண்டே என்ன உங்கள் நிலம் வளர்க்குறது மற்றது இந்த நிவாரணம் கொடுக்குறது பதிக்கிறது இது அப்படி இப்படியா சேவரிங்கடி பாருங்க ம் இதுதான் அக்னி நீ வீடியோ எடுத்துட்டு கவிதாஸ் இந்த பேக் அப்படியே வடிவா மடிச்சு போட்டு ஒரு பேர் கடை இந்த ஒரு பேர் காட்டு அந்த ஜீன்ஸ் இன்றைக்கு போடுறான் ஆறு உண்டா அது கவிதாஸ் நைட் எடுத்த உடுப்பு கடையில் ம் எவ்வளோ என்ன எவ்வளோடா 2க்கும் போட்டவர் 6400 அவ்வளோதான் பாருங்க நல்ல சாமான் பிரேஜ் ஓ டிஷர்ட்டுன்னு எல்லாம் ஜீன்ஸுன்னு எல்லாம் பிரச்சனை 2:45 பசங்க கடை டூர் ஒன்றை பார்த்து போட்டு போல கிடைச்சது ஆனால் உங்கள் போனாலே ஒரு கம்பு இல்லை என்ன ஒரு அணுவாக சாந்தினியாகணுண்டா அணு இல்லாடா இப்படி யாருன்னா அந்த என்ன கதைச்சாலுமே அதை இதுந்து இப்போ ஒரு ஆள் விளங்குது நம்ம வேறு ஆக்கள் மாதிரி இல்லை வந்து அணுவோ சாந்தினியோ இல்லை தான் சவரங்கள் எல்லாம் அப்படித்தான் சும்மா சொல்கிற வீடியோவில் மற்றவங்கள போட்டு கலாய்க்கிறது நக்காடிக்கிறது உங்களோட சவரங்களோ நீங்கள் நக்காடிக்கிறீங்களும் உண்டு இதை விட எனக்கு தெரியலை நாங்கள் எப்படி பெம்பலாக கலாய்க்கிறோம்னு பார்த்தா அவங்க உங்கள் 100 கூட தேடக்கண்டே இல்லை இது கிட்னியா மோன்னு சொல்கிறான் என்னத்தை சொல்கிறது ஆளுக்கு இப்போ நம்ம வாரண்ட நேற்று ஈடி வச்சுக்கும் அதுதான் வில்லங்கத்தோட வாரம் ஏதோ வில்லங்கத்தை தான் பாரு அவங்களுக்கு கவிதாஸ் ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணா அக்ஷயா அப்படியா மடிச்சு போட்டு இப்போ சென்ட் அடிச்சு ஒரு வாசமாக இருக்குது மேலே மூடு பேக்கு கடிப்பு அதான் சொல்லு கடை நிற்கலாம் போட்டது கவனம் கொட்டுப்பட்டு இல்லை கூடிய சாமான் அதுதான் வணக்கம் உங்கள் ஆளை காணுது இது சரி கடை திறப்புலாவுக்கு நிற்கலாம் போயிட்டு அப்போ நீங்களாம் என்ன நினைக்கல தெரியாது அப்போ அதான் அவருக்கு வந்துட்டு போகணுன்ட்டு ஓட்டும் அவர் கடை இப்போ நீங்கள் திறந்ததுலேருந்து நான் பார்க்கவும் இல்லைல்லடாப்பா ஒரு நாளும் வரல அப்போ ட்ரிப் போனால கடை திறப்புலாக வந்து வரலாம் போயிட்டு இப்போ நீங்களாம் எதுவும் யோசிப்பில்லானே சரியில்லானே 2 ஓட்டு அப்போ அண்ணா சொன்னார் சிரிக்கு அது ஹிப்டப்பா அது ஹிப்டப்பா அப்போ அண்ணா என்ன சரியில்லை இருக்கு அப்போ இது போகும்போண்டு ஓட்டு அப்போ அதான் நான் காலையிலேயே வலிக்கூட்டோம் இந்த சாமானர் பண்ணுறது ஓ வேண்டியது தான் முதல் வந்து நாங்கள் இங்கே வர சொன்னாங்க நீங்கள் வீட்டை வைத்தியலாம் வந்து அப்புறம் தான் வீட்டை வீட்டை வச்சு இதில் காய்க்கலானே சரியில்லைன்னு இப்போ அதான் உங்களை கடைக்கு அணைய போட்டு வந்தது என்னண்ணா இப்போ நீங்கள் இது நினைக்கக்கூடாண்டு ஓட்டு அப்போ அப்புறம் என்ன போ பிஸ்னஸ் எல்லாம் போகுது தானே கூட போகுது அதோட நைட்டில் இப்போ பார்ட் டைம் ஜாப் மாதிரி வந்து நீங்கள் லேட்டாக தானே வாரையில் வீட்டு டைம் 9:30 12 ஆகுது சீசன் ஓ சாரி ப்ளவுஸுகள் இப்போ என்னம்மா இப்போ சாரி ப்ளவுஸ் எல்லாம் இப்போ என்ன மாதிரி தையல் ப்ரைஸ்கள் அதெல்லாம் செஞ்சால் தானே இப்போ அதை காட்டுறேன் அது பாவாடையடா அது பாவாடா உனக்கு கொஞ்சம் உலகறிவு இருந்தா தானே உலங்கு இல்லையா அப்போ என்னம்மா இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு தொழில் செய்கிறோன்னா கூட அதை இப்போ கடையாக காட்டும் போது அதில் ஒரு சில சாமான்கள் திரும்ப கிஃப்டில் தெரிய போகுது அதான் ஒரு இடமா 2 சாமான் அது வெயிட் கூடண்ணா அதோட அது பிரச்சனை கொஞ்சம் வச்சுப்போம் இப்போ ஒரு கடையை காட்டும் போது அதில் ஒரு சில ப்ரைஸுகள் இந்த பொருளுக்கு என்ன ப்ரைஸ் அப்படி காட்டி செஞ்சால் தான் அது வந்து அழகு இப்போலாம் ஒரு கடைக்குள்ளே வரும்போது அப்போ அந்த வகையில் இப்போ வந்து வாங்கிருக்கான் உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்த இருக்குது தானே இப்போ இந்த சாரி ப்ளவுஸ் இருக்குது தானே நீ ப்ளவுஸ் சாரி இப்போ இந்த பாவாடை வந்து எவ்வளோ இப்போ ஒரு நோம்பல இப்படியே விற்கிறேன் தச்சு கொடுக்குறேன் அதுக்கு பொம்மை இல்லையா
இது மட்டும் ஓ எவ்வளோ அரப்பாவோட 800 அரப்பாவோட 800 முழு பாவோட என்னமே முழுப்பாவோட 1400 1400 அதுலேயும் வந்து எம்எல்ஏ வரல நீங்கள் நினைச்சேனே இல்லை அப்படி இல்லைன்னா உங்களோட கடைக்குள்ள ஒரு சில வேலைஞ்ச மாதிரி அது பழகுறாங்களோ அது பழகுறாங்க அவங்க பார்த்தா வேலை இப்போ எங்கானில் வந்தோடனே ஆள் ஒரு நாளைக்கு 300 கதை ஏதோ ஒன்று கதைச்சுடா வீடியோ பார்த்தேன்னா இல்லை ஏஜிஓஸில் பழக போகிறவங்க இல்லாமல் ஒரு நாளைக்கு 300 கொடுக்குறதா ரைட் அந்த கதை கதைச்சு அப்போ ஃபுல்லாகவே வந்து இப்போ நீங்கள் தான் ஓனர் நீங்கள் தான் வேலை செய்கிற ஆள் நீங்கள் தானே உண்மையாக அப்படி தான் இருக்கணும் ஸ்டார்ட்டில் காலப்போக்கில் நாங்களும் பாருவோம் ஏன்னா பழகிறதுக்கு ஆள் அப்படிப்பட்ட டெய்லர் நீங்கள் இரவையில் பழகிறேன் நான் இப்போ தைக்கிறேன் இப்போ தைக்கிறல்ல சரி அது கொஞ்சம் இருக்குத்தானே கொஞ்சமாக அது இருக்குது அது சந்தோஷம் இப்போ ஒரு சாரம் மூட்டுறதுக்கு எவ்வளோண்ணா சாரம் மூட்டுறதுக்கு அல்ல நீ இப்படி கேட்க சரம் இல்லை கூட கண்ணுக்கப்பா சரி அப்படி இல்லை விசக்கா இல்லை சரியா அப்போ ஒரு ஜீன்ஸ் ஒன்று வட்டி அடிக்கிறது என்னம்மா என்ன வட்டி அடிக்கிறது கீழே ஓ ஆக்களை பார்த்து போடுவேன் இப்போ வீடியோ பார்த்துட்டு வரலன்னு சொன்னால் ஒரு சப்ஸ்கிரைபராக வரக்குள்ள அவங்களுக்கான ஒரு டிஸ்கவுண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ஒரு எல்லாரும் சப்ஸ்கிரைப் அது எல்லாரும் பார்க்க மாட்டாங்க வீடியோ சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் ஓ அதான் அப்படி ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு சில ஆட்கள் வீடியோ செய்யும்போது காட்டுவாங்க ஒரு பேஜ் ஒன்றை கொடுத்து போட்டு அந்த பேஜை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தா அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்ன்ற மாதிரி சப்ஸ்கிரைபர்ண்டா அவங்க Bluetooth device is ready to pair. அது The Bluetooth device is connected successfully. நெஞ்சடிக்கிற அடி இதான பாட்டில் என்னம்மா இது நோ ஸ்டார்ட் தொடக்கம் என்ன அப்போ உண்மையிலே சந்தோஷம் ஆனால் இதால் போகிறாங்க வாரினாங்க எனக்கு உண்மையாக முழுமையாக வந்து இண்டை தான் தெரியும் படத்தில் ஆனால் கிடக்கு சின்ன மேக்கில் வந்து இப்படி பார்க்க பெருசாக நல்லா இருக்கு. முன்னுக்கு அந்த இது செட் உண்மையிலே வந்து நிறைய எஃபெக்ட் போட்டு நிறைய சாமான்கள் எடுத்து நிறைய விதமான ஒரு டெக்கரேட் எல்லாம் பண்ணி ஏன்னா உண்மையிலே வந்து முதல் வந்து நிறைய போட்டிருக்கேன்னு சொல்லலாம் சின்ன கடையாக இருந்தாலும் நிறைய முதல் நிறைய போட்டால் அப்புறம் குறையாது தான் போட்டோம் அதை விட உண்மையிலே நான் வந்து என்னென்னு சொன்னேன் அந்த தொழில்ற அந்த ஒரு ஆர்வத்தை பார்த்தேன்னா கொழும்புலான் இப்போ நாங்கள் விட்டுட்டு போயிட்டோம் அந்த ஒரு க்ரௌடான இதுக்குள்ளேயும் வந்து அப்போ அவ்வளோ சாமான் அந்த துப்புற தெரியும் தான் உங்களுக்கு அந்த ரோட் அவ்வளோ க்ரௌட் அவ்வளோ கஷ்டப்பட்ட ஆலயத்தினா மற்ற வேணும் எப்படி கொண்டு வந்தேன் நான் பாடிக்கல என்ன அது என்ன செஞ்சாச்சு எவ்வளோ அந்த காயப்பட்டது கொண்டு வந்த விட திரும்ப இங்கே கொண்டு வந்தா அதை கதைக்கவும் இல்லை ஏதோ ஒரு பயங்கர கஷ்டப்பட்டு கொண்டு வந்து சேர்த்துட்டோம் அதோட என்ன சொல்கிறேன் பின்னுக்கு ஃபுல்லாக சாமானாக்கி மேலே மெத்தம்மை நம்மளோட யாது அப்படி கஷ்டப்பட்டு நிறைய கஷ்டப்பட்டு ஒரு தொழில் கொண்டு வந்து ஆரம்பிச்சிருக்காருன்னா அந்த வேலை இன்னும் வாழ்த்து சொல்லலைண்ணா வாழ்த்துக்கள் நல்லா இருக்கணும் வார்த்தை சொல்கிறத விட கிஃப்டாக கூட கிஃப்டை கொடுக்க முதலன்னா ஒரு சில விஷயங்கள் சாதிச்சு போட்டு கொடுத்தா தான் இதில் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பிள்ளைங்க அப்படி வந்து இதில் இந்த ஸ்கூல் ஒரு சிங்கிள் ஐயா இது அடி அடிச்சு போட்டு இப்படி தெரியும் செத்து போச்சு இப்போ வேற இல்லை இப்போ ஓ மற்ற அரிக்கிற இந்த அரிக்கிற மிஷின்னா உங்களோட வீட்டை கிடந்தோ வேறதோ பின்னுக்கு அந்த ஹோட்டலுக்கு இருந்து எனக்கு இந்த மிஷினை பார்த்த உடனே எங்கேயோ கண்டமாக இருக்கின்ற ஒரு ஃபீல் ஆகணும் ஆனால் இப்போதான் பார்த்தேன் நான் ஹோட்டலுக்குள்ளே இருந்தேன் நான் இல்லை வெள்ளை வரைக்கும் பார்த்துட்டு தான் அவனை கடையடி இல்லை நான் உள்ள வேற இல்லை நான் உண்மையாக காணல மிஷினை அப்போ அங்கண்டே அங்கே வீட்டாக இருந்தேன் சரி அதில் அதுக்கு தான் இதுதான் அதுக்கு தான் இது இப்போ வரைக்கும் நான் பூசா சரி இப்போ வர சாலையா கரல் பிடிச்சா அந்த கரல் பிடிச்ச மாதிரி கனாலம் தள்ளி விற்கிறபடியா மற்ற என்ன இந்த ஜீன்ஸ் இருக்குது தானே இதை கவனம் வைங்கண்ணா இந்த ஜீன்ஸ் அடிக்கிறது என்ன இந்த இந்த கலர் அது ஓ எனக்கு அடிக்கணும் அதாங்க ஓ நம்மண்டாப்புல உண்மையிலே இந்த ஜீன்ஸ் வந்து நல்ல ஒன்றா எனக்கு ஒரு அளவு எடுத்துருங்கோ எடுத்து போட்டு அடிச்சு தாங்க வடி அடிச்சு தாங்க உங்களோட கடையில் வந்து பெஸ்ட்டாக வந்ததுக்கு ஏதாவது ஒரு தொழில் ஒன்று தரணுமன்றது வந்து எங்களோட ஒரு ஆசை அந்த இதில் வந்து அளவு படுப்புமே அப்படி இல்லை அந்த அளவாண்டு எடுங்க டக்குண்டு அடிக்கத்தான் இருக்கு கடலாம் அதான் ஆனால் இது உண்மையிலேன்னா சட்டப்படி இருக்கும் தெரியுமா முந்தினா கேம்பஸ் படிக்கும் காலம் ஃபுல்லாக அம்மாவோட காய் என்னடா பயணி அம்மா இதா என்ன வீடியோவுக்கு சொல்லு ஹலோ ஆமாம் ஆமாம் உங்களோட தேடி 2 பேர் வந்து நிக்கிறோமா உங்களோட சதைக்கு வரணுமா எங்க
இங்க பணம் வீட்டாரில் நிக்கணும். யாராக சேப்ப சொல்லுங்க. பழையில இருந்து வந்திருக்கணும். பழைய ஆக்கலண்டாவோ நான் அனுப்புங்க. யாரும் புதுசாக வந்தா நிற்க சொல்லுங்க. நல்லா இருக்குது. ஹலோ ஓம் யார் காய்க்குது? பழையில இருந்து வந்திருக்கணும் மேம். ஹலோ பழையில இருந்து வந்திருக்கணும் மேம். கொடுக்கவா? பழைய ஆக்கலோ? ஓ பழைய ஆக்கண்டா போச்சும். என்ன 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 அலுவலா வந்த என்ன அலுவலா வந்தவையாம்? அது உங்களுக்கு தெரியும் தான். நீங்களே சொல்லி அனுப்பிடுவோம். இப்ப செய்யறே இல்லை. அதான் நான் சொன்னேன். கதைக்கிறதுல பிரச்சனை. கதைக்கலாம் என்ன நீங்க காய்ச்சா நாங்க காய்ச்சா முடிவு பண்ணுறதுக்குள்ளே அப்புறம் நானும் காய்ச்சி மன வருத்தத்தை உண்டு பண்ணுவான்னு யோசிக்கிறேன். என்ன பிரச்சனையா? என்ன பிரச்சனையான்னு சொல்லல. அப்ப நீங்க இவ்வளவு என்ன நீங்கள் இப்ப வந்து பசுவாசில வந்த கூட கேட்ட உங்களோட வீட்டை காட்டு வச்சுட்டு அப்ப அதான் தெளிவான எடுத்து கொடுங்க போறேன். ஒரு நீங்கள் என்ன என்ன ஏன்னு கேளுங்க. நீங்க கேட்டு சொல்லுங்க. இப்ப செய்யறீங்கள தானேன்னு சொல்லி சொல்லுங்க. இருக்கா கேட்டு அடிங்க. நான் அழுது நினைக்கிறேன். ஓகே ஓகே சரி. எனக்கு ஒன்று ரெண்டுலேயும் ஒவ்வொன்று அடியும். ரெண்டைக்குள்ள அவன் தொழிலும் கொடுக்குறான். மற்ற பொடிய நிலைமையின் ரிம்மில் ஓடுவேன். உண்மைக்கான ஈன்சியல் குறைவு சரியா குறை. பொடிய வந்து இது வந்து லாபம் கூட. லாபம் கூட பாவனை காலம் காலம் கூட. ஓ என்னவா அப்படின்னு பலூன் பாக்கெட்டை உடைஞ்சு ஓடும். பார்த்து செய். ஓ பலூன் பாக்கெட் இதோ உயர்த்தா வழியா டீசர்ட் உயர்த்தா. இப்படி அளவு எடுக்கிறேடா. இப்படி அளவு இப்படி எடுக்கிறேடா. உயர்த்தா ஏற்றா. நீ போ அங்க கொடுங்க காட்டது. ஆனா பொக்கே ஆகடா கடைக்குள்ள. ஓகே ஓ காணும். இப்போ தார போடும். முன் கண்ணாடி சாத்தி ஓப்பன் இந்த போட்டை போட்டுட்டு ஏசி போட்டு தான் போகணும். ஓகே ஆடா செட்டப் பிளான் செய்தது 34. ஓ 36 34 ஒரு கையாசு துடையாளா விடுங்கோ. ஓ ஓ ஸ்டேஜ் நல்லது நீ அடி அவங்க அளவெடுக்க காட்டுறா வடிவா. விலங்கையில் சிலையில் விஷயம் உனக்கு விலங்கையில் எதாவது போடணும்னு தெரியாம கிடக்கு. 24 அரை 14 கையாசு கோல்பியா இருக்குது. விலங்காடாப்பா கோல்பியா. அடுத்து சரி அப்ப நெஞ்சால நிக்க நான் இல்ல எஞ்சால வாடா. கோல்பியா எடுக்காடி நிக்கடா. சத்தியமா சொல்றேன். சில கடையில எடுக்கிறது உண்மையா எடுக்காடி இருக்கு. எடுத்துருவோம் கிடைச்சிடும். ஒரு குறைஞ்ச 8-9 இன்ச்சு கிட்ட வரும். எடுக்காட்டி உண்மையா இருக்குமாடா. உந்தாலும் இவ்வளோ பேக் எல்லாம் இருக்கும். அப்ப வீடியோ வாய்ஸ் போட்டு இல்ல சரி அது எடுக்கதே இல்லை. நம்மள அனுபவம் உள்ளவங்க அடிப்பாங்க. பார்த்து அடிச்சிடுவோம். இது 2ல ஒன்று அடிங்க. நல்ல துணியா கிடக்கு. அதான் நல்ல துணி நல்ல துணி. ஒபிஸ் மாடல் அடிக்க போய் பாக்கெட் இல்ல நோம்பலா நோம்பலா பாக்கெட் இருக்கிற தெரியா. பின்னுக்கு அந்த இது மட்டுமே பட்டி மட்டுமே ஒண்ட ஒபிஸ் அவங்க தான் ஆடிக்கும். ஒண்டு ஒபிஸ் சரியா இந்த ஒபிஸ் அது வழியே இந்த இன்சூரன்ஸ் அது அடுக்கலை போகிறேன். ஆன்லைன் கோட்ஸுக்கு போகலாம். அது நல்ல அதால் ஒண்டை இதாடிங்க ஒண்டை இதாடி கிஃப்டில் கொடுப்பேன். அப்போ வந்து இப்போ கடைக்கு வரக்குள்ள வருங்கையோட வரக்கூடாதுன்னு அதால் வந்து நான் அந்த கிஃப்டியெல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்தேன். நாங்கள் அதையும் வந்து உடைச்சி பார்த்து இப்படி செய்ய வேண்டாம். இப்படி கொண்டு வந்துக்கிறதே இல்லை. இந்த வேலை பார்ப்பேன். அதுதானே சரி. என்ன பிரச்சனை இல்லை. அப்போ இதெல்லாம் ஒரு செஞ்சு ஆள் பார்க்குது அடி இந்த கோதாரிக்கிறாப்ப. அது என்னென்னா இப்போ கிஃப்ட் என்னக்குள்ளன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிஃப்டை கொண்டு தாரேன் சரி. அதே மாதிரி ஒரு தொழிலை கொண்டு தாரவங்க வந்து அது கிஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். ஏன்னா உண்மையானே அது நீங்களே சொல்லுங்க. ஒரு தொழிலாளியாக இருந்து
ஒரு கிஃப்டை கொண்டு கொடுக்குறத விட அவங்களுக்கான தொழிலை கொடுக்குறது அது ஒரு அதோட பெஸ்ட்டாக இருக்கும். எட்டி பார்க்குதா இது என்னடா பிராண்டு இது என்னடா ரெண்டையும் கொண்டு வந்தியடா இது அடிக்குது டிஷர்ட் இது என்ன இது எத்தனை அளவு எத்தனை எடுத்து நீங்கள் 36 அதே அளவு கலந்து ஓட்டும் அது கொண்டு போய்தான் அது டாக் கடன் டாக் கடன் நீளமாக கிடக்கு நீளமாக கிடக்கு 3500 அது எனக்கு தெரியாது. அப்போ அதே உனக்கு காது சும்மா இருக்கலாம் இது ஒரு அழங்கண்ணா இல்லை ஹிப்டனா பிரச்சனை இல்லை முதல்ல வட்டி அடிக்கும் பாப்பமா அழங்கண்ணா அவ்வளோக்கு ஒரு 40 அதுதானே 41 நீங்கள் 37க்கு எடுத்தா சரியா வரும். நீங்கள் 37 உள்ளாலே அடிக்க வேண்டாப்பா உள்ளால அடிக்காது உள்ளால அடிக்காது இது பெருசா வருமாண்ணா அப்படி சின்ன ஒரு உள்ளுக்கு அடிக்குது இல்லை நார்மலாக கொடுக்கும்போ மற்றது வந்து வேண்டது இல்லை மற்றது சாரம் தான் எல்லாத்தையும் செஞ்சு வைங்க நான் வந்து பிறகு வந்து எடுக்கும் வேணா பிறகு வந்து எடுக்கும். ஆனா ஒண்ணுடா இது அந்த துணிகள் கொடுத்து ஜீன்ஸ் அடிக்கிறாங்க ஒரு அட்வான்ஸ் பண்றேன் என்ன நம்பிக்கை இல்லை தான் சொல்லிக்கிறாங்க அப்படி செய்யல தொழில் அப்படி செய்யல விளக்கம் அம்மா நான் போய் பேங்குக்கு போனேன் காசு எடுப்பேன் அம்மா காட்ட வண்டிட்டு விடுங்க நீங்க எடுத்து போட்டு கொடுங்க அப்புறம் எல்லாம் ஒன்று கொண்டு மச்சான் பாத்தியா எப்படி வேலையாடு பாத்தியா மச்சான் மச்சான் இல்லடா அவர் ஷர்ட்டு சொட்டு கொஞ்சம் உடம்பு அடிச்சு சரி கொஞ்சம் வெடிச்சு கிடக்கோ கோல்பியா வெடிச்சு கடைக்கு கீழே இந்த பச்சை இது நல்லா லுக்காக நல்லா கடை லொக்கேஷன் காட்டு நீ எவ்வளோ தர கண்டு சிவன் கோயிலுக்கு முன்னுக்கா பருத்துற சிவன் கோயிலுக்கு முன்னுக்கு ஆனால் இது பிரச்சனை இல்லை ஏசி அடிக்கலாம் ஏசி போடலாம் கண்ணாடி பிட்டிங் அடிச்சாங்க முன்னுக்கு சரியா டவுனில் இருந்து கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குது இங்கெல்லாம் வந்து சிவன் கோயில் இருக்குது பக்கத்தில் வந்து இந்த என்னடா இப்போ ஏஎஃப்சி பக்கத்தில் இருக்குது மற்றது வாசலில் ஒரு வடிவா பொடியன் நிற்பான்னு சொல்லாக்காண்டி இதை இப்போ என்னையை பார்த்து வந்தால் மிஸ் பண்ணிடுவாங்க இன்றைக்கு மட்டுமா இன்றைக்கு மட்டும் எக்ஸியா தையல் நிலையம் அப்படி என்று சொல்லி இருக்குது மேலே வந்து வீடியோ பார்க்குறாங்க வாங்க கட்டாயம் பார மட்டும் மோட்டர் கொடுத்துட்டு போனீங்கடா கொடுங்க இவனை மாதிரி கிழிஞ்ச தொங்கி கொண்டு புதுசாக கொண்டு வந்து கொடுங்க தைக்கிறதுக்கு அது வந்து அது வந்து இது வந்து இது மட்டும் மூலமா அடிச்சிருக்கும் இந்த அடிச்சு விடுங்கன்னு சொன்னா எப்படி ஒரு நீ ஒரு அந்த ஜீன்ஸ் அளவுக்கு இது எந்த ஜீன்ஸ்டா இந்த ஜீன்ஸை வெட்டி அடிக்கும் இது எப்படி அப்போ அளவில்லை இதுதான் இதுதான் இன்னொண்டாகும் ரொம்ப சுந்தர் உடுப்புக்கு அளவில்லை எனக்கு அளவில்லை எனக்கு நான் சொல்லிட்டேன் கொடுக்குறோம் அந்த இடத்துல ஆனால் நினைக்க கலர் அந்த எங்கடான்னு பழம் உடுப்பு கூட வந்துடுற போல ஓ சரம் மூட்டிட்டா சரி இது என்ன இப்போ வெள்ளை நூலாக அடிக்கிறோம் உனக்கு சரி சரியா நல்லா சொன்னீங்க நீ கடையை வழியாக காட்டிட்டியாமி கிளம்போவேன் இது என்னண்ணா அது நூல் சுத்துறோம் எது இது வந்து ஓலக்கடா ஓலக்கன்னு சொன்னால் இப்போ இந்த இப்போ என்ன சொல்கிறது ரெண்டு துணியை மூட்டி விட்டா சும்மா மூட்டி விட்டோம்னு சொன்னால் அந்த மூளை வந்து இழுபடும் இல்லை அப்போ இந்த ஓலக்கன்றது இது ரிபிள் தையல் வந்து இதை போட்டு விட்டோம்னு சொன்னால் அந்த மூளை வந்து கிளம்பா அடித்து காட்டுறேன் அளவுக்கு சரி அதான் புது மிஷின் இது வந்து ரிவர்ஸில் அடிக்கும் இப்போ மற்ற மிஷின் இப்படி இல்லை நீ சுற்றுறேன் இது வந்து ரிவர்ஸில் அடிக்கும் இதுக்கு நூல் கோக்குறான்னு சரி இது என்ன மிஷின் மோட்டர் தான் செய்யும் இப்படி கேட்க பிள்ளையதாப்பா சின்ன துண்டு ஆமாம் ரைட்டு பயமா இல்லைடா கனகாலத்து பிராமத்து இங்கே
இந்த ரிபிள் தையல் ஒன்று வேறு அந்த மூலகிழம்பு வழங்குது. இது கம்பளி தையல் எடுத்துக்குவாங்க. இதுக்கு வந்து 2 நெசவு நூலும் 1 வந்து நார்மல் நூலும் போடுவாங்க. ஏன்னா அது வந்து விலை குறைவு நூல், இது வந்து விலை கூட. 3க்கும் இந்த நூலை போட்டால் நட்டம் விளங்குது. அதுக்காண்டி தான் அந்த நூலை போடுறோம். அது கொஞ்சம் அளவும் கூட வரும். விளங்குது இப்போ சத்யா? சரி அண்ணா அப்போ ஆரம்பம் இது வாழ்த்துக்கள். ஐயா குடுறா படி தொடரட்டும் தாயே. பொதுவாக இன்னும் உரைப்பா கிடா கை சரியா? இதை முறாய்ப்பா கிடக்கடா. வேலைக்கு போய் காய்ச்சி இது என்ன இது தையல் மிஷின் உள்ள ஊற்றி கேட்குறீங்களோ ஒரு நாள் விளாண்டுக்குமா? அப்போ போட்டு கேட்க சரியா? ரைட் வாரம் போய் தானே எது டவுட் வேண்டாம் அடிங்க கோல். சரி அது கொண்டுடா அதுவே இல்லை வரட்டா வரட்டா. ஓகே, அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். என்ன சந்தோஷமாக வந்து முடிஞ்சுது. எந்த ஒரு தொழிலும் தொடங்கக்குள்ள ஒரு பயத்தோடு தொடங்குறது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர்கள் வந்தால் சந்தோஷம். மேலேயே வருகின்ற கஸ்டமர்ஸ் ஒவ்வொரு தரம் கவிதாசம் மாதிரி ஒரு மனம் அடைச்சாக்கலாண்டா. ஆனால் 2000 ரூபா மற்றது இந்த துணிகளை விட அந்த துணி பாய்க்கும் கழுவி பாய்க்கலாங்க. நான் அது முந்தி நான் கேம்பஸ் படிக்கக்குள்ளே 4 வருஷமாக அந்த இன்சாம் போட்டேன். டெனிமண்டாக ஆப்பேக்க இவன் இலவல் படிக்கக்குள்ள எல்லாம் அந்த துணிகள்லேயே பொக்கெட்டில் எல்லாம் விதம் விதமாக மாற்றி அடித்து போடுறடாப்பா. இப்போ அந்த வேலை சந்தோஷம் தம்பிலாக இருந்துக்கு நம்புகிறேன். முடிச்சுக்கொள்வோம். நாங்கள் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுவோம். நீங்களும் இது தொழில் முயற்சிகளை ஆரம்பித்தா கொண்டு சப்போர்ட் பண்ணி சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டேன். பாய் பாய் பாய்.